ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12 மார்ச் 2026 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ், செக்டோரியல் இன்டெக்ஸ், FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், குளோபல் இன்டெக்ஸ், இந்தியன் ETF ஸ்டாக்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துட்டு வந்துடுவோம். நிஃப்டியில் 394.75 பாயிண்ட் மைனஸ் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1.63% மைனஸ்லையும் ஃபைனலாக 23,866.85 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 8 ஸ்டாக்கும், ட்ரெக் லைன் பார்க்கும்போது 42 ஸ்டாக்கும் மைனஸில் வந்திருக்குன்னு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த கிராஃபை பாருங்கள். இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு தொடர்ந்து ஒன் சைட் ரேலி, அப்படியே மெதுவாக தொடர்ந்து க்ளோஸ் வைக்கிற வரைக்குமே ஒன் சைட் ரேலின்றதை நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50 ஹெட்மே பார்க்கும்போது டாப் கைனரில் ஜியோ ஃபைனான்ஸ் 1.06% டாப் கைனராகவும், டாப் லூசரில் பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இது ரெண்டும் 4% பிலோ டாப் லூசராக இருக்குது. அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ், SV, ஈச்சர் மோட்டார், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஆட்டோ, JSW ஸ்டீல் இந்த 5 ஸ்டாக்கும் 3% பிலோ நெகட்டிவில் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி பாசிட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு, நிஃப்டி நெகட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நிஃப்டியோட பாசிட்டிவ் வெயிட்டேஜுக்கு சன் பர்மா, ஜியோ ஃபைனான்ஸ், கோல் இண்டியா, NTPC, ONGC இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டி பாசிட்டிவில் மூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், ICICI பேங்க், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டி நெகட்டிவில் போகிறதுக்கு வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா சன்பர்மா வந்து ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் 3 பாயிண்ட் வரைக்கும் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது 50 பாயிண்ட் வரைக்கும் HDFC பேங்க் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் 40 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ். அடுத்து ரிலையன்ஸு 30 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ். இந்த மாதிரி நெகட்டிவ் வெயிட்டேஜ் வந்து அதிக பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. அதனால தான் மார்க்கெட்டு இன்றைக்கி பாசிட்டிவாக போக முடியாமல் தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இன்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. இதில் நிஃப்டி ஆட்டோ 3.15% நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் 2.13% நெகட்டிவ், நிஃப்டி FMCG 1.1% நெகட்டிவ், நிஃப்டி IT 1.24% நெகட்டிவ், நிஃப்டி ரியாலிட்டி 1.71% நெகட்டிவ், நிஃப்டி PSU பேங்க் 1.83% நெகட்டிவ், நிஃப்டி பிரைவேட் பேங்க் 2.41% நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவ் எதுவும் கிடையாது, ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி ஃபார்மா மட்டும் 0.41% பாசிட்டிவ்ன்றதை நம்ம பார்க்குறோம். அது கொடுத்ததான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் 0.18% பாசிட்டிவ்ன்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டாப் லூசர் ஆட்டோ செக்டரில் பார்க்கும்போது TVS மோட்டார் 5.08% நெகட்டிவ், அசோக் லைலாண்ட் 4.42% நெகட்டிவ், ஈச்சர் மோட்டார் 3.66% நெகட்டிவ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா 3.51% நெகட்டிவ், பஜாஜ் ஆட்டோ 3.02% நெகட்டிவ். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டரில் 3% பிலோ அதிகமான ஸ்டாக் நெகட்டிவ் இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கும் FISோட நெட் பர்ச்சேஸ் 6,267.31 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. DISோட நெட் பர்ச்சேஸ் பார்க்கும்போது 4,965.53 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. இந்த DISோட நெட் பையரை பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுன்றமே நமக்கு தெரியுது. எப்போவுமே FIS எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக DIS வந்து பை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 6,267 க்ரோஸ் FIS வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட கம்மியாக தான் DIS பை பண்ணியிருக்காங்க. 4,965 க்ரோஸ் மட்டும்தான் DIS வந்து பை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்ச் 10 4,672 க்ரோஸ் FIS வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் DI பாருங்கள் 6,333 க்ரோஸ் வந்து பையராக இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் 6,345 க்ரோஸ் FIS வந்து செல்லராக இருக்காங்க. DIS பாருங்கள் 9,013 க்ரோஸ் பையராக இருக்காங்க. அடுத்து இங்கே 6,030 க்ரோஸ் FI வந்து செல்லராக இருக்காங்க. 6,971 க்ரோஸ் DI வந்து பையராக இருக்காங்க. இந்த இடத்துல 3,752 க்ரோஸ் FI வந்து செல்லராக இருக்காங்க. DIS 5,153 க்ரோஸ் பையராக இருக்காங்க. அடுத்து 8,752 க்ரோஸ் FIS செல்லராக இருக்காங்க.
12,068 க்ரோஸ் டிஐ வந்து நெட் பையராக இருக்காங்க. அடுத்து 3,295 க்ரோஸ் எஃப்ஐஎஸ் செல்லராக இருக்காங்க. 8,593 க்ரோஸ் டிஐ பையராக இருக்காங்க. இந்த பேட்டர்னில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க எஃப்ஐஎஸ் எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக தான் டிஐஎஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாயிண்டில் பாருங்கள், எஃப்ஐஎஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதை விட கம்மியாக தான் டிஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட்டு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதோட பேட்டர்ன், இந்த டேட்டாவோட பேட்டர்ன் நமக்கு அப்படி தான் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 0.97% நெகட்டிவ், நாஸ்டாக் 0.83% நெகட்டிவ், S&P ஃபியூச்சர் 0.83% நெகட்டிவ், FTSE 0.46% நெகட்டிவ், CAC 0.86% நெகட்டிவ், டாக்ஸ் 0.75% நெகட்டிவ். அடுத்து நிக்காய் 0.84% நெகட்டிவ். இந்த இடத்துல ஒரு பேட்டர்னாக கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% பக்கமாக உங்களுக்கு எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த குளோபல் இண்டெக்ஸ் நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம வீடியோ பார்க்கும்போது விப்ரோ 10% கேப் அப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் அதேமாதிரி கேப் அப் போதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் விப்ரோ கேப் அப் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் 7% வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. நேற்று ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் 10% கேப் அப் இருந்தோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதுக்கான ரியாக்ட் கொடுக்கல. அப்போ இன்றைக்கி 7% கேப் டவுனில் இருக்குது. இதுக்கான ரியாக்ட் ஆகுது இன்றைக்கி நடக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3.34% நெகட்டிவில் இருக்குது. இன்ஃபோசிஸ் 1.21% நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசி பேங்க் 2.75% நெகட்டிவில் இருக்குது. அடுத்து டாக்டர் எட்டிஸ் மட்டும் 0.117% பாசிட்டிவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோடய நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் பாருங்கள், இன்றைக்கி மட்டும் 31% நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணிடலாங்க. அதில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 26,921 கான்ட்ராக்ட் நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரோட செல்லர் 335% அதிகமாக இருந்தாங்க. அடுத்து கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 11,58,419 கான்ட்ராக்டு கால் சைடு நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே 65,671 கான்ட்ராக்டு அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருந்தாங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 10,92,748 கான்ட்ராக்டு கால் சைடு நியூ ஐ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து புட் சைடு பார்க்கும்போது 5,07,190 கான்ட்ராக்டு நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே 48,559 கான்ட்ராக்டு ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருந்தாங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது புட் சைடு 4,58,631 கான்ட்ராக்டு நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 1.2 மடங்கு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 16% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு டேட்டா காட்டுது. அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், 24,000 கால் ஆப்ஷனில் 47,394 கான்ட்ராக்ட் நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 24,200 கால் ஆப்ஷனில் 51,974 கான்ட்ராக்ட் நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 24,300 கால் ஆப்ஷனில் 56,311 கான்ட்ராக்ட் நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 24,200 புட் ஆப்ஷனில் 661 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. 24,000 புட் ஆப்ஷனில் 2,831 கான்ட்ராக்ட் மட்டுமே நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 23,900 புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 18,583 கான்ட்ராக்ட் நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் கால் சைடும் புட் சைடும் பார்க்கும்போது புட் சைடு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு, கால் சைடு ஹையஸ்ட் ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நெட் புட் கால் ரேஷியோன்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 2 மடங்கு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் பையரை விட செல்லர் குவான்டிட்டி 335% அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஐஸ் எவ்வளோ கான்ட்ராக்ட் எந்தெந்த செக்மெண்ட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்த எஃப்ஐடிஐஸோட பை செல் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் எவ்வளோ க்ரோஸ் பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான டேட்டா தான். ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எஃப்என்டோ மார்க்கெட்டில் எவ்வளோ கான்ட்ராக்ட் லாங் ஷார்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கான டேட்டா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்ஐ டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறேன். கிளைண்ட் டேட்டா, டிஐ டேட்டா, ப்ரோ டேட்டா இவங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு எஃப்ஐஎஸ் டேட்டா மட்டும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டெக்ஸில் பாருங்கள், 323 கான்ட்ராக்ட் அவங்களோட லாங் பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில்
18,908 கான்ட்ராக்ட் ஷார்ட் பொசிஷன் நியூவாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 19,231 கான்ட்ராக்ட் செல்லிங்கில் தான் இருக்காங்க, அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். அடுத்த இண்டெக்ஸ் கால் ஆப்ஷனில் பார்ப்போம். 53,850 கான்ட்ராக்ட் கால் ஆப்ஷன் லாங் எடுத்திருக்காங்க. 1,09,934 கான்ட்ராக்ட் கால் சைடு ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 56,084 கான்ட்ராக்ட் கால் சைடு செல்லிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க, அதாவது கால் சைடு ரைட்டிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இப்போ புட் சைடு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 54,831 கான்ட்ராக்ட் புட் சைடு லாங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 18,481 கான்ட்ராக்ட் மட்டுமே புட் சைடு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 36,350 கான்ட்ராக்ட் புட் சைடு லாங்கு தான் அதிகமாக இருக்குது. இது ஒரு நல்ல டேட்டா, அருமையான டேட்டா. இந்த மாதிரி டேட்டா எவ்ரிடே கிடைக்காது, அது கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல என்ன நமக்கு சொல்லுதுனாக்க, இண்டெக்ஸோட ஃபியூச்சர்லேயும் 19,231 கான்ட்ராக்ட் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே தான் இறங்குன்னு சொல்லிட்டு 56,084 கான்ட்ராக்ட் கால் சைடு ரைட்டிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனில் 36,350 கான்ட்ராக்ட் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை அப்படியே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷனில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, புட் ஆப்ஷனில் பையிங் கொடுத்துருக்காங்க. இது மூணு சேர்ந்து பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆகுன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கனாக்க, வேர்ல்டு இண்டெக்ஸ் எல்லாமே 1% பக்கமாக நெகட்டிவில் இருக்குது. இது நம்ம மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் அதிகமான ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிக பர்சன்டேஜில் நெகட்டிவில் தான் இருக்குது, அதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ். அடுத்து எஃப்ஐஐஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதை விட கம்மியான அளவு தான் டிஐ வந்து பை பண்ணியிருக்காங்க, இது ஒரு நெகட்டிவ் நம்ம மார்க்கெட்டுக்கு. அடுத்து எஃப்ஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போதும் அவங்க கால் ஆப்ஷனை ரைட் பண்ணிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேயும் செல் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றதுக்கு 4 கண்டென்ட் நம்ம கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இன்றைக்கான ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன், இன்றைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கான மார்க்கெட்டு உங்களுக்கு நகரும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒரு ட்ரேடிங்கான டிப்ஸாவோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷனாவோ இதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மட்டும்தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாரி மார்க்கெட் அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க், என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இது ரெண்டும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.